ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் 399, சாப்டர் 50. கிருஷ்ணன் நாரதரை மாயையில் அகப்படும்படி செய்தது. அர்ஜுனா, பகவானான என்னிடம் ஒரு சமயம் நாரதர் வந்து, சுவாமி, எனக்கு மாயையை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு பகவானான நான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி சும்மா இருந்தேன். சில நாள் சென்ற பிறகு ஒரு நாள் நாரதரை வரவழைத்து என்னுடன் கூட ஓர் வனத்திற்கு பிரயாணமாய் வரவேண்டும் என்று கேட்டேன். அதற்கு நாரதர் சம்மதித்து இருவருமாய் பிரயாணப்பட்டு அநேக தூரம் நடந்து போகும் பொழுது மத்தியில் எனக்கு அதிக தாகம் உண்டாயிற்று. அப்பொழுது நாரதரை பார்த்து, ஐயா நாரதரே, எனக்கு அதிக தாகமாய் இருக்கிறது, ஜலம் கொண்டு வாரும் என்று நாரதரிடம் சொல்லி அனுப்பினேன். நாரதரோ உடனே ஜலம் கொண்டு வரச் சென்றார். அவர் போகும் வழியில் சற்று தூரத்தில் கிராமம் ஒன்று தெரிந்தது. அக்கிராமத்தில் ஜலம் அகப்படும் என்று அங்கு சென்றனர். அவர் செல்லும் வீதியில் ஓர் பெரிதான மெத்தை வீட்டினை கண்டு அவ்வீட்டின் கதவை தட்டினார். உடனே கதவை திறந்து கொண்டு அதிக அழகுடைய ஒரு பெண்மணி வந்து நின்றாள். நாரதர் அவளை கண்டவுடன் தான் வந்த காரியத்தை மறந்து அப்பெண்ணுடன் வேடிக்கையாய் பேச ஆரம்பித்து அன்று முழுவதும் அவ்விடத்தை விட்டு அவர் அசையவில்லை. மறுநாளும் அவ்விடத்திலேயே பேசிக்கொண்டு இருந்தார். கண்ணன் ஜலம் கொண்டு வரச் சொன்னாரே என்பதை நாரதர் அடியோடு மறந்துவிட்டார். பெண்ணுடன் பேசுவதே அவருக்கு ஆனந்தமாய் விட்டது. பேச்சு முற்றவே அப்பெண்ணின் மேல் ஆசை உண்டாயிற்று. அவ்வாசையினால் மோகம் உண்டாயிற்று. மோகத்தை தீர்த்து கொள்ள பெண்ணின் தகப்பனாரிடம் உத்தரவு பெற்று அப்பெண்ணை மனம் புரிந்து அவளுடன் கூடி இன்பம் அனுபவித்து கொண்டு இருந்தார். இப்படியாக 12 வருஷங்கள் கழிந்தன. நாரதருடைய மாமனார் ஏதோ ஒரு வியாதி சம்பந்தத்தால் உலக வாழ்க்கையை துறந்தான். பிறகு அவனுடைய சொத்துக்களெல்லாம் நாரதருக்கு கிடைத்தன. விசேஷ சொத்தும் வீடும் நல்ல மனைவியும் தமக்கு நேர்ந்ததை எண்ணி அதிக சுகமாக நாரதர் அக்கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். இவ்வாறு இருக்கும் பொழுது நாரதருக்கு அநேக குழந்தைகள் உண்டாய் அக்குழந்தைகளை எல்லாம் சீராட்டி முத்தமிட்டு சம்சாரத்தில் இருக்கும் காலத்தில் அக்கிராமத்திற்கு அடுத்த நதியில் வெள்ளம் வந்து நாரதர் இருக்கும் கிராமத்திற்கு புரண்டு வந்தது. அப்பொழுது அவ்வூரில் உள்ள வீடுகளெல்லாம் வீழ்ந்து ஆடு மாடுகளையும் மற்றுமுள்ள ஜீவர்களையும் ஆற்று வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது. அப்பொழுது நாரதர் தன் மனைவியை ஓர் கையிலும் மற்றும் 2 குழந்தைகளை மற்றோர் கையிலும் மற்றும் 2 குழந்தைகளை தோள்களின் மீதும் ஏற்றிக்கொண்டு வெள்ளத்தை தாண்டி அக்கரைக்கு செல்ல உபதேசித்து நதியில் இறங்கி சென்றார். பாதி நதி சென்றவுடன் மேல் வெள்ளம் அதிகமாய் வந்தபடியால் ஜலத்தின் உருட்டினால் எல்லா குழந்தைகளையும் மனைவியையும் இழந்து தான் மாத்திரம் மிகவும் கஷ்டத்துடன் நீந்தி அக்கறை ஏறினார். அந்த சமயத்தில் நாரதருக்கு எப்பேற்பட்ட துக்கம் சம்பவித்திருக்கலாம், அதை நீயே யோசித்துப்பார். அந்த துக்கத்தை நாரதர் பொறுக்க மாட்டாமல் பூமியில் விழுந்து ஓவென்று கூச்சலிட்டு புரண்டு கதறி அழுதார். அத்தருணத்தில் கபட நாடக சூத்திரதாரியாகிய நான் நாரதருடைய முதுகை தட்டி, ஐயா நாரதரே, தாகம் தணிக்க ஜலம் எங்கே என்று கேட்டேன். ஜலம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி போய் 20 வருடம் வரையில் சம்சாரத்தில் நாரதர் அகப்பட்டு அலைந்ததே மாயை. மனிதனுக்கு ஓர் விஷயம் கெட்டது என்று தெரிந்த போதிலும் அவ்விஷயத்திலேயே அவன் ஈடுபட்டு இருப்பான். இப்படி ஈடுபட்டு இருப்பதே மாயை. இந்த மாயையானது எங்கும் பரிபூரணமாய் நிறைந்திருக்கும் ஆத்மாவை பற்றி கொண்டிருக்கும். அர்ஜுனன், ஆனால் சுவாமி, ஆத்மா ஒன்றுதானே உள்ளது. மாயை ஒன்று ஆத்மாவுடன் சேர்ந்திருந்தால் வஸ்து 2 ஆகவில்லையா? கிருஷ்ணன், ஆம், ஆத்மா ஒன்றென்பது உண்மையே. அதனுடன் மாயை என்பது ஒன்று சேர்ந்து இருப்பதும் உண்மையே. ஆனால் வஸ்துக்கள் 2 ஆகவில்லை. எப்படி என்றால், கயிற்றை பார்த்து பாம்பென்று பிரம்மை அடைகின்றான். அதனால் கயிறு ஒன்று பாம்பு ஒன்று ஆக 2 பொருளாய்விடுமா? அது 2 பொருளாகலாம். மேல் கூறிய உதாரணத்தால் கயிற்றினிடத்து பாம்பு தோன்றினாலும் உற்று நோக்கும் காலத்தில் கயிறே சத்திய பொருளாயும் பாம்பின் தோற்றம் பொய் பொருளாயும் போகின்றது.
அதுபோல் உற்று நோக்காத தோஷத்தால் ஆத்மா ஒன்றும் மாயை ஒன்றுமாய் இரண்டு பொருளாக தோன்றுகின்றது. உண்மையை விசாரிக்கும் அளவில் ஆத்மா யதார்த்த பொருளாயும் மாயை தோற்ற பொருளாயும் முடிகின்றது. தோற்றன்னா பார்க்குற விஷயம், தோற்றம் சொல்றோம் இல்லையா, அது. ஒரே பொருள் பிரம்மையினால் கயிறாகவும் தோன்றுவது போல் ஒரே பொருள் மருட்சியினால் மாயையாகவும், அதாவது ஜகத் ஜீவர்களாகவும் தெளிவை அடைந்த போது ஆத்மாவாகவும் தோன்றுகின்றது. கயிறு பாம்பாக தோன்றும் காலத்தில் தோற்றம் கயிறு பாம்பு ஆக மூன்று தோன்றுகின்றது. தோற்றம் கயிறு பாம்பு. அதுபோல் ஆத்மா மாயை ஜெகத் ஜீவ பரங்கள் ஆக மூன்றுள்ளன. கயிறும் தோற்றமும் பாம்பும் விவகாரத்தில் மூன்றாய் இருப்பினும் உள்ளது கயிறு ஒன்றே ஆம். கயிறுள்ள இடத்திலேயே தோற்றம் இருக்கின்றது, தோற்றம் உள்ள இடத்திலேயே பாம்பு இருக்கின்றன. ஆதலால் மாயையிலேயே ஜெகத் ஜீவ பரங்கள் இருக்கின்றன. ஆதலால் மாயாசக்தி ஆத்மாவை காட்டிலும் வேறல்ல. இந்திரஜால வித்தையானது அவ்வித்தையை கற்ற வித்வானை தவிர வேறில்லை. அதுபோல் ஜெகத் ஜீவ பரங்களுக்கு காரணமாகிய மாயா சக்தியும் சக்தனாகிய ஆத்மாவை காட்டிலும் வேறன்று. இந்திரஜால வித்தை செய்யும் பொழுதும் செய்யாத பொழுதும் இந்திரஜால வித்வான் இருப்பது போல் மாயாசக்தி இருக்கும் பொழுதும் ஆத்மா இருக்கும். இந்திரஜால வித்தையே பொய், வித்வானே மெய். இதுபோல் மாயையே பொய், ஆத்மாவே மெய் என்று அறிய கடவாய். அர்ஜுனன், மாயை பொய்யானால் உலகம் பிரத்யக்ஷமாய் தோன்றிக் கொண்டிருக்கின்றதே. ஆதலால் கண்களுக்கு தோன்றிக் கொண்டிருக்கும் உலகத்தை பொய் என்று எப்படி சொல்லலாம்? கிருஷ்ணன், அர்ஜுனா, காணல் நீர் தோன்றிக் கொண்டு இருக்கின்றதல்லவா, அந்த நீர் சத்தியமா அல்லது அசத்தியமா? சத்தியமானால் ஸ்நானம் செய்யவும் தாகம் தீர்க்கவும் உபயோகப்பட வேண்டும். அசத்தியமானால் நீ சொல்லியது போல் அது தோன்றாமலல்லவோ இருக்க வேண்டும். எது சத்துமல்லாமல் அசத்துமல்லாமல் இருக்கின்றதோ அது கடைசியில் இல்லாமல் பொய்யாகவே முடியும். ஜீவ பரன்கள் தோன்றிய போதிலும் அவைகள் சத்தியமல்ல, ஆத்மாவே சத்தியமாகிய பொருள் என்று அறிய கடவாய். அர்ஜுனன், ஓ சுவாமி, காணல் நீர் தோற்றம் மாத்திரமாய் இருக்கின்றது. மாயையால் உண்டாகிய உலகமோ அப்படி அல்ல. அது தோன்றிக்கொண்டே இருப்பதுடன் அதிலுள்ள சுக துக்கங்களை பிரத்யக்ஷமாய் அனுபவிப்பதை காண்கின்றோம். அதை காணல் நீர் போல் அசத்தியம் என்று எப்படி சொல்லலாம்? கிருஷ்ணன், சொப்பனத்தில் காணும் உலகம், சொப்பன உலகத்திற்கு ஆதாரம் மனதே ஆகும். மனதினால் உண்டாகிய சொப்பன உலகில் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள், அதாவது சப்த காதுகளினால் கேட்பது, ஸ்பரிச தேகத்தின் மீது இருக்கும் சர்ம தோல் மூலமாய் தொட்டு அறிவது, ரூப கண்களால் பார்ப்பது, ரச நாவினால் ருசி அறிவது, கந்த மூக்கினால் வாசனை அறிவது, இவைகளினால் அனுபவிக்கின்றன. அஃது எப்படி என்றால், ஓர் காதலன் தன் நெடுநாளாய் ஆசை கொண்டிருந்த ஓர் காதலியை சொப்பனத்தில் கண்டு அவளை ஆலிங்கனம் செய்து அவளுடன் இன்ப சுகத்தை அனுபவிக்கின்றான். அப்பொழுது அவன் அந்த காதலியையும் அவளால் உண்டான சுகத்தையும் சத்தியமென்றே நினைக்கின்றான். சொப்பனம் நீங்கி விழித்தவுடன் அவ்வளவும் பொய்யாய் போகின்றதை கண்டு அக்காதலன் மனம் நொந்து அவஸ்தைப்படுவான். உலக அனுபவமும் இவ்வாறே ஆகும். இப்படி சொப்பன உலகம் ஜாகிரத உலகமும் ஆத்மாவை நோக்க பொய்யாகும். கயிற்றில் பாம்பும் காணல் நீரும் சொப்பன உலகமும் அந்தந்த காலத்தில் உண்மையாகவும் அனுபவமாகவும் இருந்தாலும் அந்தந்த காலங்களில் அவைகள் எப்படி பொய்யோ அப்படியே இந்த உலகமும் உண்மை போல் தோன்றி அது அனுபவத்திற்கு வந்தாலும் பொய்யே ஆகும். அர்ஜுனன், ஆனால் இப்பொழுது நீர் சொல்லிய விஷயத்தை யோசித்து பார்த்தால் மனுஷியர்களில் யாரும் இந்த மாயையை ஜெயிக்க மாட்டார்கள் போல் தோன்றுகிறது. அத்தியாயம் 5 ஸ்லோகம் 16. கிருஷ்ணன், அர்ஜுனா, நீ அப்படி சொல்ல வேண்டாம். மாயையை ஜெயிப்பது மிகவும் கஷ்டசாத்தியமே. ஆயினும் எல்லோரும் அப்படி ஜெயிக்க மாட்டார்கள் என்று சொல்லலாகாது. மாயையை ஜெயிப்பதற்கு புத்தி என்னும் சக்தி ஒன்றை பகவான் பிரதி புருஷனுக்கும் கொடுத்திருக்கிறான் என்று இதற்கு முன் சொல்லியிருந்தேன் அல்லவா?
அதை அநேகர்கள் சரியாய் உபயோகப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ராக துவேஷாதிகள் நீங்கிவிடும். எப்பொழுது அவைகள் நீங்கி விடுகின்றனவோ அப்பொழுது அவர்களுக்கு ஞானோதயம் ஆகின்றது. அப்படிப்பட்ட ஞானம் எப்பொழுது உண்டாகின்றதோ அப்பொழுது சூரிய உதயமானவுடன் அதுவரையில் இருளில் திருஷ்டிக்கு காணப்படாத வஸ்துக்கள் எல்லாம் எப்படி ஸ்பஷ்டமாய் காணப்படுகின்றனவோ அதுபோல் இதுவரையில் அனாதியாய் வந்து கொண்டிருக்கும் ஆகாமியத்தினால் உண்டாகிய சஞ்சிதம் என்னும் மூட்டை எந்த ஞானத்தினாலோ, அதாவது ஆத்மஸ்வரூப விஷய ஞானத்தினால் பஞ்சு பொதிகளில் நெருப்பு பொறி பட்டவுடன் பொதிகளெல்லாம் பஸ்மமாவது போல் நசிக்கப்படுகின்றதோ அப்படிப்பட்டவர்களுக்கு சூரியனுடைய பிரகாசம் போல் சகலமும் பிரகாசிக்கச் செய்கிறது. அப்பொழுது அஞ்ஞானத்தினால் மனோதிருஷ்டிக்கு காணப்படாமல் இருந்த பரபிரம்ம சொரூபம் ஸ்பஷ்டமாய் காணப்படும். அதனால் சம்சார பந்தம் நீங்கிவிடும். இங்கு சொல்ல வேண்டிய விஷயம் இவ்வளவே ஆகும். இதற்கு மேல் விஷயங்கள் இந்நூல் ஆசிரியர் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதையில் விரிவாய் காணலாம். இன்னும் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 7 பிரமாணம் என்னவென்றால், ஓ அர்ஜுனா, பிரம்மகற்பத்தின் முடிவாகிய பிரளய காலத்தில் சகல சராசர பிரபஞ்சங்களும் ஈஸ்வரனாகி எனது மாயையில் கலந்து லயமாகின்றன. பிறகு சிருஷ்டி காலத்தில் மறுபடியும் அவைகளை நான் சங்கல்பித்து நினைத்து சிருஷ்டி செய்கின்றேன் என்றால், ஞானமடையாத ஜீவ கோடிகள் எல்லாம் பிரளயத்தில் எங்கு அடங்கி இருக்கும் என்றால், தட்டான் குந்தன வேலை செய்யும் பொழுது அணு, அதாவது கெம்பு மதியில் புதைத்து வைத்த தங்க ரெக்குகளை சிறிய தங்கங்களை எல்லாம் மெழுகினால் ஊற்றிய பொழுது அந்த சிறிய தங்கம் எல்லாம் எவ்விதமாய் மெழுகினால் பிடித்து கொள்கின்றதோ அதுபோல பிரளயத்தில் ஜீவர்கள் எல்லோரும் அந்த பிரம்மத்தில் பிடித்து கொண்டிருந்து மறுபடியும் பிரளயம் முடிந்தவுடன் ஈஸ்வரன் பிரபஞ்சத்தை எப்படி சிருஷ்டி செய்விக்கிறார் என்றால், மளிகை கடை வர்த்தகன் இரவில் உப்பு, மிளகாய், புளி, பருப்பு முதலாகிய கூடைகளை எடுத்து ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து கடையை பூட்டி வீடு சென்று போஜனம் உண்டு நித்திரை செல்கின்றான். இதுவே பிரளயமாக நினைக்க வேண்டும். மறுபடியும் பொழுது விடிந்தவுடன் கடையை திறந்து உப்பு கூடையில் இருந்த இடத்தில் உப்பு கூடையும், மிளகாய், புளி, பருப்பு முதலிய கூடைகள் இருக்க வேண்டிய இடங்களில் அவைகளை அந்தந்த இடத்தில் வைப்பது உண்டு. அதுபோல் பிரளயம் முடிந்தவுடன் ஈஸ்வரன் எவரெவர்களை எங்கெங்கே சிருஷ்டி செய்ய வேண்டுமோ அவரவர்களை ஆங்காங்கு சிருஷ்டி செய்கின்றனர். அதுபோல பெரியோர்கள், முனிவர்கள், செடிகள், மரங்கள், மலைகள் முதலான இனங்களையும் சிருஷ்டி செய்கின்றனர். அதன் பிறகு பிரளயத்தில் கோவில்கள் எல்லாம் நாசமாய் விட்டபடியால் பிரளயம் முடிந்தவுடன் மறுபடியும் புது கோவில்களை கட்டுகின்றார்கள். இதற்கு உபதேச காண்டமும் ஸ்ரீ பகவத்கீதையும் பிரமாணம். அத்தியாயம் 14 ஸ்லோகம் 2. பிரளய காலத்தில் சகல ஜீவர்களும் எனது மாயையில் அடங்கியிருந்து மறுபடியும் சிருஷ்டி காலத்தில் தம் தம் பூர்வ வாசனையின் படி அங்கங்கு ஜனனம் எடுத்து பிறகு மாயையில் இருந்து விடுபட்டவர்கள் மறுபடியும் ஜனன மரணங்கள் இல்லாமல் நிர்வாண, அதாவது வெட்டவெளி சுபாவமாகிய எனது சொரூபத்தை அடைவார்கள். இவ்வாறு அடையப்பட்டவர்களுக்கு நான் எப்படிப்பட்ட குருவாய் இருப்பேன் என்றால், இதற்கு திருஷ்டாந்தம் அத்தியாயம் 10 ஸ்லோகம் 11 பிரமாணம். அஞ்ஞானத்தினால் வந்து பொருள் என காட்டும் சம்சாரம் எனும் இருளை பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஞான விளக்கினால் அனுகிரகம் செய்யும் குருவாகவும் உயிருக்கு உயிராகவும் நான் இருந்து சம்சார பந்தத்தை நாசம் செய்கின்றேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. குரு: குழந்தை, நீ முன்கேட்ட விஷயங்களை எல்லாம் எதற்காக விசாரித்தாய்? சிஷ்யன்: சுவாமி, மோட்சமடையும் பொருட்டே விசாரித்தேன். குரு: மோட்சம் என்றால் விடுதலை. விடுதலை என்றால் இதற்கு முன் ஏதாகிலும் ஓர் பிடிப்பு இருக்க வேண்டும். பிடிப்பு என்றால் பந்தம். மோட்சமடைய விருப்பம் கொள்ளும் நீ 24 தத்துவங்களில் எந்த தத்துவம் உன்னை பிடித்து கொண்டு இருக்கின்றதோ அதை அறிந்து விடுதலை செய்து கொள்ள வேண்டியதே ஒழிய மாயை, அஞ்ஞானம், ஜெகத் சிருஷ்டி முதலானவைகளை விசாரிப்பதனால் பிரயோஜனம் இல்லை. சிஷ்யன்: எனக்கு எதனால் ஞானம் இல்லை? குரு: சிஷ்யா, சிவப்பு, கருப்பு, வெளுப்பு, ருஜி, அரிசி, பக்குவம், அப்பக்குவம், லாபம், நஷ்டம், நியாயம், அநியாயம் முதலானவைகளை ஞானமில்லாமல் நீ எப்படி அறிகின்றாய்?
உனக்கு ஞானமில்லாவிடில் அஞ்ஞானத்தினால் அறிந்தாயா, அல்லது ஞானத்தினால் இதுகளை எல்லாம் அறிந்தாயா? சிஷ்யன், சுவாமி, எனக்கு ஞானம் இருப்பதாகவே ஏற்படுகின்றது. ஞானம் என்றால் எதுவோ என்று இருந்தேன். எனக்கு பிரம்ம ஞானம் இல்லை என்று தோன்றுகின்றது. குரு, பிரம்ம ஞானம் என்று ஒன்றும், இந்திரிய ஞானம் என்று ஒன்றும், சந்திர ஞானம் என்று ஒன்றும் உண்டோ? சிஷ்யன், சுவாமி, அது அறியாத தன்மையினால் அல்லவோ கேட்க நேர்ந்தது. எந்த மார்க்கத்தை அனுஷ்டித்தால் மோட்சமாகிய நித்யானந்த பதவியை அடைவேனோ அம்மார்க்கத்தை அடியேனுக்கு அனுகிரகிக்க வேண்டும் சுவாமி. இதோட இந்த சாப்டர் முடியறது. பேஜ் நம்பர் 408. நாளைக்கு சிஷ்யன் தத்துவங்களை பரிசோதனை செய்தல், குருவுக்கும் சிஷ்யனுக்குமான அந்த கான்வர்சேஷன் வில் கண்டினியூ டுமாரோ. 51வது சாப்டர், 50 சாப்டர் முடிச்சிருக்கோம். ஆத்மா நமஸ்தே.